بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين، أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد: بسم الله الرحمن الرحيم. يسألك الناس عن الساعة قل إنما علمها عند الله وما يدريك لعل الساعة تكون قريبا. அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் இல்லாமல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக உயிரிடும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்த தோழர்கள், குடும்பத்தார்கள், உம்மத்தார்கள், நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் வந்து சேர்க்குமாக. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் இன்றைய தினம் நாம் ஓதிய கேட்ட அனைத்து இறைவசனங்களுக்கும் நிறைவான நல்ல கூலி அல்லாஹ் வழங்கியல் புரிவானாக. ரமலானுடைய காலங்களை பாக்கியமாக அமல் செய்து கழிக்கிற நசீபை அல்லாஹ் நமக்கு தந்தருவானாக. அவனது மேலான அருளையும் அன்பையும் நேசத்தையும் மகஃபிரத்தையும் அவனுடைய ஜன்னத்தையும் அவனுடைய மேலான சந்திப்பையும் பொருத்தத்தையும் அல்லாஹ் புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் நமக்கெல்லாம் அல்லாஹ் சொந்தமாக்கி தருவானாக. பூரணமான உடல் சுகத்தை, ஆஃபியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. மருத்துவமனை கஷ்டங்கள், சிரமங்கள், செலவுகள், தொடர்புகள் அனைத்தை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. வாழும் காலமெல்லாம் முழுமையான ஆஃபியத்துடன் ஷிஃபாவுடன் வாழ அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. கண்ணியமிக்க முஃமினீன்களே, இன்று ஓதப்பட்ட ஆயத்துக்களில் ஒரு ஆயத்தில் யஸ்அலுக அன்னாஸு அனிஸ்ஸாஅ, நபியே, மக்கள் உங்களிடத்தில் கியாமத்தை பற்றி கேட்கிறார்கள். கியாமத் எப்பொழுது வரும் என்று கேட்கிறார்கள். நீங்கள் சொல்லுங்கள், இன்னமா இல்முஹா இந்தல்லாஹ், அதை பற்றிய இல்மு அது அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கிறது என்று நீங்கள் சொல்லிவிடுங்கள். ஒமா யுத்ரீக லஅல்ல ஸாஅத தகூனு கரீபா, நபியே, உங்களுக்கு தெரியாது அந்த கியாமத் வெகு சமீபத்தில் வரலாம் என்று அல்லாஹ் அந்த ஆயத்தை முடிக்கிறார். குர்ஆனில் பல்வேறு இடங்களில் அல்லாஹு தஆலா கியாமத் என்று ஒன்று இருக்கிறது என்பதை குர்ஆன் தெள்ளத் தெளிவாக நிரூபிக்கிறது. இந்த உலகத்திற்கு ஒரு அழிவு இருக்கிறது. தனிப்பட்ட மனிதர்கள் ஒவ்வொருவர்களுக்கும் எப்படி அழிவு இருக்கிறதோ அதே மாதிரி இந்த உலகத்திற்கும் ஒரு பெரிய அழிவு ஒன்று இருக்கிறது. அதற்கு பெயர் குர்ஆன் சாஅத் என்று பெயர் வைத்திருக்கிறது. அந்த சாஅத் வருகிற பொழுது வானம், பூமி இது போன்ற பல்வேறு அழிவுகள் நிகழும் இந்த உலகத்தில் என்பதை குர்ஆன் சொல்கிறது. அப்படி மிகப்பெரிய அழிவு ஏற்படுவதற்கு முன்னால் இந்த உலகம் சந்திக்கிற நெருக்கடிகள், சங்கடங்கள், அந்த காலகட்டத்தில் வரக்கூடிய குழப்பங்கள், குழப்பக்காரர்கள், இவர்களெல்லாம் யார் யார் என்பதை குர்ஆனில் அல்லாஹு தஆலா அடையாளமிட்டு கூறுகிறான். ஆக குர்ஆனில் பல்வேறு இடங்களில் அல்லாஹ் கியாமத் என்று ஒன்று இருக்கிறது, கியாமத் என்று சொன்னால் உலக அழிவு, அதை பற்றி குர்ஆன் சொல்லுது. அதற்கு பெயர் சாஅத். அப்படி ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரத்தில் ஒட்டுமொத்தமாக உலகம் முழுக்க அழிக்கப்படும். அது எந்த நாள், எந்த நேரம் என்பதை தெரிந்து கொள்கிற ஆவலில், ஆசையில் நிறைய மக்களும் முஸ்லிம்களும் சஹாபாக்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இப்படி கேள்வி கேட்டிருக்கிறார்கள். ஆனால் எப்பொழுது வரும் என்ற கேள்விக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திடமிருந்து வந்த பதிலெல்லாம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். கியாமத் எப்போ வருங்கிறது, அது இந்த வருஷமா, அடுத்த வருஷமா, இந்த நூற்றாண்டா, அடுத்த நூற்றாண்டா, அது குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அல்லாஹ் இந்த ஆயத்தில் அதை அல்லாஹ் தான் தெளிவாக சொல்கிறான். நபியே, அது வரும் என்பதில் சந்தேகம் இல்லை, அது சமீபத்தில் கூட வரலாம் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா முடிக்கிறான். குர்ஆன்ல பல ஆயத்துக்கள்ல அன்ன ஸாஅத ஆத்தியா, நிச்சயமாக கியாமத் என்பது வரும், லா ரைப ஃபீஹா, அதில் சந்தேகம் இல்லை. அப்படி வருகிற பொழுது யபஅஸு மன் ஃபில் குபூர், கபரில் உள்ளவர்களை எல்லாம் அல்லாஹ் எழுப்புவான். அந்த திடுக்கங்களும் நடுக்கங்களும் இது ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான். அப்படி கியாமத் வருகிற பொழுது என்ன நடக்கும்? தஸஹலு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்லஅத்
வதலஉ குல்லு ஸாத்தி ஹம்லின் ஹம்லஹா, கர்ப்பஸ்திரிகள் எல்லாம் தங்களுடைய கர்ப்பத்தை இறக்கி வைத்து விடுவார்கள். பால் கொடுத்து கொண்டிருக்கிற தாய்மார்கள் அதை மறந்து விடுவார்கள். மக்கள் எல்லாம் ஒரு போதையில் இருப்பதை போன்றிருக்கும் என்றெல்லாம் இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான். அப்போ குர்ஆன்ல அல்லாஹ் பல்வேறு இடங்கள்ல கியாமத்தினுடைய நடுக்கங்கள், திடுக்கங்கள், அதற்கு முன்னால சூரியன் மேற்கிலிருந்து உதயமாகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள், தஜ்ஜாலுங்கிற ஒருத்தன் வருவது, அதே மாதிரி அஜூஜ் மஜூஜ் என்ற ஒரு கூட்டம் வருவது, இப்படியெல்லாம் அதனுடைய முன்னடையாளங்கள், பெரும் அடையாளங்களை பற்றி குர்ஆனில் பல்வேறு இடங்களில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஆனால் எந்த இடத்திலேயும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத்தை பற்றிய கல்வி அது எப்போங்கிற பேச்சு வருகிற பொழுதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனுடைய அடையாளங்களை தான் சொல்லுவார்கள். எல்லா இடங்கள்லையுமே அது எப்போ, அது ஒரு நாள், அது வெள்ளிக்கிழமையாக இருக்கும் என்பது வரை சொல்லியிருக்கிறார்கள். கியாமத் என்பது அது வெள்ளிக்கிழமை, அது எந்த வெள்ளிக்கிழமை, இந்த மாசமா, இந்த வருஷமா, இந்த நூற்றாண்டா, அடுத்த நூற்றாண்டா, ஆனால் ஒரு வெள்ளிக்கிழமை நிச்சயமாக கியாமத். இவ்வளவுதான் அதை ஒட்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசியிருக்கிறார்கள். இதை தவிர்த்து எப்பொழுதெல்லாம் இந்த கேள்வி முன்வைக்கப்படுமோ, கியாமத் எப்பொழுது வரும், அப்பொழுதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதன் அடையாளங்களை பேசுவார்கள். சில யூதர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திடம் ஒரு 3 கேள்வி கேட்டார்கள். அவ்வளு அஷ்ராத்தி ஸாஅ, கியாமத்தினுடைய பெரும் அடையாளங்களில் முதல் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். சொர்க்கத்தில் நுழைந்தவுடன் அவ்வளு தஆமில் ஜன்னா, சொர்க்கத்தில் சொர்க்கவாசிகளுக்கு தரப்படுகிற முதல் உணவு என்ன என்று கேட்டார்கள். கர்ப்பத்தில் ஒரு குழந்தை ஆணாக அல்லது பெண்ணாக, அல்லது ஆணினுடைய ஜாடையில் அல்லது பெண்ணினுடைய ஜாடையில், தந்தையினுடைய ஜாடை அல்லது தாயினுடைய, இது எப்படி உருவாகிறது என்ற இந்த 3 கேள்வியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திடம் முன்வைத்த பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவ்வளு அஷ்ராத்தி ஸாஅ, கியாமத்தினுடைய பெரும் அடையாளங்கள், சின்ன சின்ன அடையாளங்கள் நிறைய நடந்துக்கிட்டே இருக்கும். கியாமத்தினுடைய சின்ன அடையாளங்களை நிறைய சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அமானிதங்கள் மோசடி செய்யப்படும், இப்படி பள்ளிவாசல்ல துன்யாவினுடைய காரியங்கள் அதிகமாக நடைபெறும், இப்படி ஒரு தாய் பெற்றோர்களை மதிக்காத பிள்ளைகள் உருவாகுவார்கள், ஜகாத்து சரியான முறையில் கணக்கு கொடுக்கப்படாது, இப்படி சின்ன சின்ன அடையாளங்களை நிறைய சொன்னாங்க. பெரும் அடையாளங்கள் என்று அவர்கள் கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு நெருப்பு ஒன்று மக்களை துரத்தி கொண்டு வரும் என்று சொன்னார்கள். ஒரு நெருப்பு ஒன்று புறப்பட்டு மக்களை அந்த நெருப்பு துரத்தும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி ஹதீஸில் இருக்கிறது. அடுத்து சொன்னார்கள், சொர்க்கத்தினுடைய முதல் உணவு மீனினுடைய சினை என்று சொன்னார்கள். 3வது, ஒரு குழந்தை தந்தையாக தாயாக எப்படி ஒரு ஆணினுடைய அல்லது பெண்ணினுடைய உருவத்தில் அல்லது ஜாடையில் ஆண் குழந்தையாக எப்படி உருவாகுது, 2 பேர்களுடைய தண்ணீரில் எந்த தண்ணீர் முந்துகிறதோ அந்த தண்ணீரை போல ஜாடைகள் உருவாக்கம் இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 3 கேள்விக்குமான பதில் சொன்னார்கள். இப்போ கியாமத்தை பற்றி எப்பொழுதெல்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு முன்னால் இந்த மாதிரியான செய்திகள் முன்வைக்கப்படுதோ அதனுடைய அடையாளங்களை நிறைய பேசுவார்களே தவிர அது எப்போங்கிறத பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல மாட்டாங்க. அந்த இல்மு அல்லாஹ்ட்ட இருக்குன்னு சொல்லி முடிச்சிருவாங்க. குர்ஆன்லையும் அல்லாஹு தஆலா அதைத்தான் சொன்னான், நபியே 5 விஷயங்களை பற்றிய இல்மு அது அல்லாஹ்வுக்கு மட்டுமே சொந்தமானது, அந்த இல்முல யாரும் சொல்லிவிட முடியாது. அல்லாஹ் அதில் குர்ஆன்ல சொல்லுவான் இல்மு ஸாஅ, முதல்ல அல்லாஹ் சொல்றான் கியாமத்தினுடைய இல்மு அது அல்லாஹ்ட்ட தான் இருக்கு. இன்னல்லாஹ இன்தஹு இல்மு ஸாஅ வ யுனஸ்ஸிலுல் கைஸ், 2வது மழையை பற்றிய இல்மு, மழை எந்த நேரத்தில் வரும், எவ்வளவு வரும், அது எந்த இடத்துல விழும், இதுவெல்லாம் அல்லாஹ். வ யுனஸ்ஸிலுல் கைஸ் வ யஅலமு மா ஃபில் அர்ஹாம், கர்ப்பத்தில் உள்ளது ஆனா பெண்ணா, முழுமையா வருமா, முழுமை இல்லாமல் வருமா, குறையோடு வருமா, குறை இல்லாத வருமா, ரூஹா வருமா, ரூஹ் இல்லாமல் வருமா, அது அல்லாஹ்வுக்கு வெளிச்சம். வ யஅலமு மா ஃபில் அர்ஹாம், உருவாகுனதுக்கு பின்னால ஸ்கேன் பார்த்து சொல்றது அல்ல, அல்லாஹ் அங்கே கேட்கறது உருவாக்குறதுக்கு முன்னால ஒரு நாளை சொல்ல முடியுமான்னு கேட்கிறான். அதை உருவாக்குறதுக்கு முன்னால சொல்ல முடியுமா? மாஃபில் அர்ஹாம் உமா தத்ரி நஃப்ஸும் மா லா தக்ஸிபு கதா, ஒரு மனிதனுடைய நாளைய சம்பாத்தியம் என்ன அல்லாஹ்வுக்கு தெரியும். உமா தத்ரி நஃப்ஸும் பி ஐய அர்லின் தமூத், ஒரு மனிதனுக்கு எந்த பூமியில மௌத்து அது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். மௌத்தாகிற பூமி அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அது எந்த பூமி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த பூமியில இருந்து உங்க மண்ணை எடுத்திருக்கிறானோ அந்த பூமிக்கு ஒரு தேவை அல்லாஹ் தந்துருவான். எந்த பூமியில இருந்து எனக்கான மண்ணின் அசல் இருக்கும், அது என் ஊரோ அல்லது மற்ற ஊரோ, எந்த பூமியில் எங்கோ வாழ்ந்திருப்பாங்க, அபிசீனியாவில் வாழ்ந்தவங்க
மதீனாவில் வந்து அடக்கப்பட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருன்னு கேட்டாங்க. இவர் அபிசீனியாவில் இருந்து வந்தவர், வேலையாக வந்த இடத்துல மௌத்தாயிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எவ்வளோ பாக்கியம் பாருங்கள், அவர் பிறந்தது அபிசீனியாவில், யமனில், ஆனால் அல்லாஹ் மதீனாவினுடைய மண்ணை வச்சு இவரை படைச்சிருக்கான்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ எந்த பூமியில் வந்து அல்லாஹ் நமக்கான மண் எடுக்கிறானோ அந்த பூமியில் அதற்கான ஒரு தேவையை வைப்பான். நாம் அந்த பூமியை நோக்கி பயணப்படுவோம். எப்படி ரிசுக்கு ஒரு மனுஷனை இழுத்துட்டு போகுமோ அதே மாதிரி மௌத்தும் ஒரு மனுஷனை இழுத்துட்டு போகும். ரிசுக்கும் மௌத்தும் இருக்குத, அது ஒரு மனுஷனை கொண்டு போகும். அப்போ அல்லாஹ் குர்ஆனில் கியாமத்தினுடைய இல்மு, மலையினுடைய இல்மு, கர்ப்பத்தினுடைய இல்மு, ஒரு மனுஷனுடைய சம்பாத்தியம், அதாவது ஒரு மனிதனுடைய மரணமாகிற பூமி, இந்த 5 விஷயமும் அல்லாஹ்வுக்கு வெளிச்சமானதுங்கிற அல்லாஹ். அப்போ இந்த இல்மை எப்பொழுதுமே அல்லாஹ் ரகசியமாக வச்சிருக்கிறான். கியாமத்தினுடைய இல்மு, உலக அழிவினுடைய இல்மை குர்ஆனில் எப்பொழுது கேட்கப்பட்டாலும். ஹதீஸ் ஜிப்ரீல்னு ஒரு ஹதீஸ் இருக்குது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஈமான்னா என்னன்னு சொல்லி கொடுப்பாங்க, இஸ்லாம்னா என்னன்னு கொடுப்பாங்க. யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேள்வி கேட்பாங்க, ஈமான்னா என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லுவாங்க. ஒரு வித்தியாசமான ஹதீஸ் இந்த ஹதீஸ். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபிட்ட கேள்வி கேட்க, ஈமான்னா என்ன? ஈமான்னா அல்லாஹ்வுக்கு ஈமான், ஆமன்து பில்லாஹ் வ மலாயிகத்திஹி, இதை பூரா சொல்லுவாங்க. சரி, அடுத்து சரியா சொல்லிட்டீங்க. அடுத்து அவர் கேட்பாங்க, இஸ்லாம்னா என்ன? இஸ்லாம்னா கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜு, இதுதான் இஸ்லாம். உடனே நபி சொன்ன உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, சதக்த, சரியா சொல்லிட்டீங்க. அடுத்து கேட்பாங்க, இஹ்சான் ஒன்று இருக்குது தெரியுமான்னு கேட்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இஹ்சான்னா அல்லாஹ் பார்க்குற மாதிரி வணங்குறது இல்லை, அல்லாஹ் நம்மளை பார்க்குறாங்க உணர்வோடு வாழ்கிறதுன்னாங்க. அல்லாஹ் பார்க்குற மாதிரி ஒவ்வொன்றையும் செய்கிறது இல்லைன்னா அல்லாஹ் நம்மளை பார்க்குறாங்கிற உணர்வோடையாவது இருக்கிறது, இதுக்கு பேர் இஹ்சான். சதக்த, சரியா சொல்லிட்டீங்க. அடுத்த 4வது ஒரு கொஸ்டின் வைப்பாங்க, கியாமத்துனா என்ன, எப்போ வரும்னு கேட்பாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யார்கிட்ட கேட்குறாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, கியாமத்து எப்போ வரும்னு கேட்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு பதில் சொல்லுவாங்க, கேட்கப்படுற என்னை விட கேட்குற ஆள் விவரமான ஆள் அதை பற்றி அப்படிம்பாங்க. என்னை விட உங்களுக்கு கியாமத்து எப்போ வருங்கிறத ஓரளவுக்கு கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சிருக்கலாம், எனக்கு அந்தளவுக்கு தெரியாது என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துல சொன்ன உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் திருப்பி கேட்பாங்க, சரி விடுங்க, எப்போ வரும்னு சொல்ல வேண்டாம், அமாராத்தியா, அதனுடைய அடையாளங்களை சொல்லுங்க பார்க்கும்பாங்க. அதனுடைய அடையாளங்களை சொல்லுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளங்கள் சொன்ன உடனே 2 அடையாளங்கள் அந்த இடத்துல சொல்லுவாங்க. அன்தலிதல் அமது ரப்பதஹா வ அன்தரல் ஹுஃபாத்தல் உராத் தஸாவலூன ஃபில் புன்யான். சொல்லுவாங்க, ஒரு அடிமை பெண் தன் எஜமானியை பெற்றெடுப்பாள் அப்படிம்பாங்க. அடிமை பெண் எஜமானியை பெற்றெடுப்பாள் என்ன அர்த்தம்னா, பெத்தவங்க பிள்ளை மாதிரி நடத்தப்படுவாங்க, பிள்ளைங்கள் எல்லாம் பெத்தவங்க மாதிரி ஆயிடுவாங்கன்னா என்ன சொல்ல வராங்க, பெற்றோர்களை மதிக்காத பிள்ளைகள் உருவாகுவாங்கன்னு நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எஜமானி, அம்மாவுக்கு தாய்க்கு எஜமானி மாதிரி இவ ஆயிடுவா, தாய் அடிமை மாதிரி ஆயிடுவா. பெத்தவங்களை அடிமைகளாகவும் பிள்ளைங்க எஜமானிகள் மாதிரியும் ஆயிடுவாங்க. அப்படி ஒரு காலம் கியாமத்தினுடைய அடையாளம். நாங்கள் 2வது அடையாளம் சொன்னாங்க, வன்தரல் ஹுஃபாத்தல் உராத்த. இங்கே பாருங்க, காலில் செருப்பு இல்லாமல் அறகுறை ஆடையோடு ஆடுகள் மேய்த்து கொண்டிருக்கிற இந்த அரபிகள் உலகத்தினுடைய பெரிய கட்டிடங்களை எல்லாம் கட்டுவாங்க. இது கியாமத்தினுடைய அடையாளம். நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 அடையாளங்களை சொன்னேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இதெல்லாம் கேட்டுட்டு சொன்னாங்க, சரியாக சொல்லிட்டீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொல்லுவாங்க, வந்தது யார் தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அத்தாக்கும் யுஅல்லிமுக்கும் தீனக்கும், உங்களுடைய தீனை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வந்திருக்கிறாங்க அப்படின்பா. தீனுன்னாலே 4 விஷயத்தை தெரிகிறது தான், ஈமான், இஸ்லாம், இஹ்சான், 4வது கியாமத். கியாமத்துங்கிறதும் தீனுடைய விஷயம் அது. எனவே கியாமத்தை பற்றியும் நாம் தெரிஞ்சு வைக்கணும். எனவே கியாமத்தினுடைய அடையாளங்கள் ஹதீஸ் ஷரீஃபில் ஏராளமான அடையாளங்கள், பாடகிகள், பாடகர்கள், இசைக்கருவிகள், மது, விபச்சாரம், கொலை, இப்படி எத்தனையோ விஷயங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரத்தில் வரக்கூடிய மாற்றங்கள், குடும்பத்தில் வரக்கூடிய மாற்றங்கள், சமூகத்தில் வரக்கூடிய கியாமத்தினுடைய மாற்றங்கள் என்று இதுக்கு தனி கிதாபுகள், நிறைய நூற்றுக்கணக்கான கிதாபுகளை எழுதி வச்சிருக்கிறாங்க ஹதீஸினுடைய பின்னணியில். எனவே கியாமத் அது ஒரு மனித வாழ்க்கையில் மிக முக்கியமான பகுதி. அதை பார்க்கிற பொழுதும் படிக்கிற பொழுதும் இந்த உலகத்தை பற்றிய ஒரு மோமின் சரியான முறையில் உள்வாங்கிக் கொள்ள முடியும். எனவே அல்லாஹ்வினுடைய இல்முக்கு சொந்தமான அந்த கியாமத், அதனுடைய அடையாளங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தினுடைய வழிகாட்டுதலுக்காக தந்திருக்கிறார்கள். அதை நாம் பார்க்கணும், படிக்கணும், உணரணும்,
பயப்படணும், அதை பயந்து வாழணும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹும்ம தகப்பல் மின்னா ஸலாத்தனா வ ஸியாமனா வ கியாமனா வ ருகூஅனா வ சுஜூதனா வ தலர்ருஅனா வ தஹஷ்ஷுஅனா வ தம்மிம் தக்ஷீர் அமாலினா வ தஜாவஸ் அன்னா சய்யிஆத்தினா வ தவஃபனா மஅல் அப்ரார். ஸல்லல்லாஹு வஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.